அதிமுக அழிந்து ஒன்றுபட்ட பாஜக பிறந்தது. என்னது, அதிமுக அழிஞ்சிருச்சா? அட ஆமாங்க, பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறிட்டாரு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம், நான் இளந்திரையன். அன்றைய பாஜக அரசு வாஜ்பாய் தலைமையில் மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அரசுக்கு கூட்டணியில் இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இடம் கொடுத்தவர் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த நிலையில அன்னைக்கு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயலலிதா அவர்கள் பாஜக அரசுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அதுல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பாஜக அரசு ஆட்சியை இழந்து ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் யாரு அப்படின்னா அன்றைய ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சி. இத இபிஎஸ் வரவேற்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு பொதுக்கூட்டத்தில் பேசின முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அவர்களோட பேச்சை கேட்டு ஜெயலலிதா செஞ்சது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னது, முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களையே விமர்சித்து பேசியிருக்கிறாரா முன்னாள் அமைச்சர் அப்படின்னு அதிமுக தொண்டர்களே கொதிச்சு போயிருக்கிறாங்க. அட அதை மட்டுமா சொன்னாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் புத்தி கூர்மை உள்ள ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் மோடி நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு தன்னை அர்ப்பணிச்சவர், அவருக்குன்னு தனியாக குடும்பமே கிடையாது, அவர் ஒரு சிறந்த தலைவர், அறிவு ஆற்றல் மிகுந்த தலைவர் அப்படின்னெல்லாம் புகழ் பாடி இருக்கிறாரு. மோடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திருச்சி விமான நிலையத்தில் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் சிரிச்சாங்க பார்த்தீங்களா? சிரிப்பு, அது சிரிப்பு இல்லை, தெய்வீக சிரிப்பு அப்படின்னு புகழ பாடோ பாடுன்னு பாடி பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறி இருக்கிறாரு கடம்பூர் ராஜு. நன்றி, வணக்கம்.